ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சி மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்நாளெல்லாம் உண்டாயிருப்பதாக. நாம் ஒரு பாடலை பாடலாம். நான் அழைத்து போனேன், உங்க பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. உங்க அன்பை நினைச்சு நான் அழைத்து போனேன், உங்க பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. தகப்பனை போல் என்னை நேசிப்பதால் சிச்சிக்கின்றீர் நான் தவறு செய்தால். தகப்பனை போல் என்னை நேசிப்பதால் சிச்சிக்கின்றீர் நான் தவறு செய்தால். மனம் திரும்பி உம் சாயல் அணிய வைத்தீர், மனம் திரும்பி உம் சாயல் அணிய வைத்தீர். உணர்வோடு உம் பாதம் அமரச் செய்தீர், தினம் உணர்வோடு உம் பாதம் அமரச் செய்தீர். உம் பாசத்துக்கு கோடி நன்றி ஐயா, உம் சிச்சைக்கும் கோடி நன்றி ஐயா. உம் பாசத்துக்கு கோடி நன்றி ஐயா, உம் சிச்சைக்கும் கோடி நன்றி ஐயா. உங்க அன்பை நினைச்சு நாம் அழைத்து போனேன், உம் பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லை. அனைத்தையும் படைத்த நம் ஆண்டவர் நம்ம மேல வச்ச அந்த அலாதி அன்பினால நம்மளை தேடி வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், அவருடைய அரசுள் இணைத்து விட்டார். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, உம் அலாதி அன்பினால் தேடி வந்தீர். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, உம் அலாதி அன்பினால் தேடி வந்தீர். அடிமையின் ரூபம் கொண்டீர் என்னை மீட்க, அடிமையின் ரூபம் கொண்டீர் என்னை மீட்க. அரசுக்குள் சேர்த்து கொண்டீர் மகனாக, உம் அரசுக்குள் சேர்த்து கொண்டீர் கிருபையால. உங்க அன்புக்கு கோடி நன்றி ஐயா, கிருபைக்கும் கோடி நன்றி ஐயா. உங்க அன்புக்கு கோடி நன்றி ஐயா, உங்க கிருபைக்கும் கோடி நன்றி ஐயா. உங்க அன்பை நினைச்சு நாம் அழைத்து போனேன், உங்க பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. உங்க அன்பை நினைச்சு நாம் அழைத்து போனேன், உங்க பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. மனிதர்கள் நம்மை ஒதுக்கிவிட்டாலும் மாறாத பேரன்பு நமக்கு இயேசு உண்டு. கிருபை மேல கிருபை தந்து மறுரூபமாக்குவார் தம்முடைய மகிமைக்கென்று. மனிதர்கள் என்னை ஒதுக்கினாலும் மாறாத பேரன்பு நீர் போதுமே. மனிதர்கள் என்னை ஒதுக்கினாலும் மாறாத பேரன்பு நீர் போதுமே. கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து மறுரூபமாக்கினீர் மகிமைக்கென்று, என்னை மறுரூபமாக்கினீர் மகிமைக்கென்று. கிருபைக்கு கோடி நன்றி ஐயா, உம் மகிமைக்கும் கோடி நன்றி ஐயா. மீட்புக்கு கோடி நன்றி ஐயா, உம் மகிமைக்கு கோடி நன்றி ஐயா. உங்க அன்பை நினைச்சு நான்
பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. ஏசப்பா அன்பை நினைச்சி நான் அழைத்து போனேன், உங்க பாசத்துக்கு ஈடு எங்கும் இல்லையே. நாம் அழகான ஒரு பாடலை கேட்டோம். We heard a nice song. அதனுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவர் சந்தித்து பல வருஷங்களாயும் ஒரு சில சுபாவங்களை நான் விட்டு கொடுக்காத சூழ்நிலையில் அவர் எனக்கு சிறிய ஒரு சிற்றை கொடுக்கும்போது அந்த நாளில் முழுவதுமாக நான் அர்ப்பணித்த போது அந்த பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். That song was given by our Lord Almighty when I heard His voice, and He gave me some problems, and He automatically tuned me towards Him. என்னை முற்றிலுமாக நான் அவரிடம் அர்ப்பணித்தேன். I gave all my things to my Lord Almighty. என் சுயம் முற்றிலுமாக அன்று மரித்து விட்டது. My whole selfishness went on that day. என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் அன்றோடு முடிந்து விட்டது. All my activities, primary activities were left on that day. நான் இதை ஒவ்வொரு நாளும் உணரும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். My Lord Almighty made me to feel each and every day. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே See, all in your days, ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களுக்கு whatever things our Lord Almighty is saying to you, எதை விட வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, what things you have to get rid of, that things the Lord Almighty will teach you. அதை அவருக்காக விட்டு கொடுங்கள். You please get rid of all the things according to His wish. தகப்பன் தான் மகனை நேசிக்கிறது போல, See, as the father loves his own child, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். the Lord who loves the most, He gives some punishments. நாம் இப்போது தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். Now we can hear to His words. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம், Matthew chapter 3. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Matthew chapter 3 verses 2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். And saying, repent ye, for the kingdom of heaven is at hand. 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். You see, Matthew chapter 3, 5 and 6 says that, then went out to him Jerusalem and all Judea and all the region round about Jordan, and were baptized of him in Jordan, confessing their sin. பாருங்கள், வனாந்திரத்தில் வளர்ந்து வந்த யோவான் ஸ்நானன் திடீரென்று ஒரு சத்தத்தை கொடுக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. You just see John, who was in wilderness, he suddenly give a voice that repent, for the kingdom of heaven is at hand. அதை கேட்ட எருசலேம் நகரத்தார், யூதயா தேசத்துல ஜனங்கள், யோர்தானுக்கு அப்புறத்திலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் அந்த சத்தம் கேட்டது. See, the voice reached to all the people in Jerusalem, Judah, as well as around Jordan. கேட்ட அனைவருமே அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். As soon as they heard the voice, they repented themselves, they confessed their sin and get baptized. அன்பான தேவனுடைய ஊழியர்களே, My loving God children, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய செய்தியை அநேக ஜனங்களுக்கு கொண்டு செல்கிறோம். today we are giving His words to all the people. தேவனுடைய வார்த்தை நாம் கொண்டு செல்கிறோம். We are giving the Lord's word. அதை கேட்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு நேராய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள், ஆண்டவருக்கு நேராய் ஓடி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்று நம்முடைய கண்கள் என்றைக்காவது பார்த்தது உண்டா? See, we are hearing so much of words given by Lord, but only few are confessing their sin and get repented. பாருங்க, இந்த யோவான்சனுடைய ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட ஒப்பு கொடுத்தார்கள். See, the only one word of John, that repent, the kingdom of heaven is at hand. This only one word touches many hearts of the people.
இப்பொழுது ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். Now the people are in the mind to get rid of their sin. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். In the same verses, in the same chapter, 7 verses I am reading. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடம் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? See, Matthew chapter 3:7 says that, but when he saw many of the Pharisees and Sadducees come to him baptism, he said unto them, O generation of vipers, who hath warned you to flee from the wrath to come? யூதயா தேசத்துல ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு அந்த யோவானிடம் வந்தார்கள். ஆனால் ஜனங்களை பார்த்து யோவான் இப்படி சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், See, the people of Judah came towards John to get baptized, but John did not say a word to the people who came to them to baptized. ஆனால் பரிசேயரும் சதுசேயரும் வரும்போது, யோர்தான் அந்த நதியிலே வந்து ஞானஸ்நானம் பெற வரும்போது யோவான் இப்படியாக சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. See, on otherwise he saw the Pharisees and Sadducees. He shouted that generation of vipers. வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Who hath warned you to flee from the wrath to whom? அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுடைய பணி செய்கிற தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து யோவான் சொல்லுகிறார், நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளாய் இருக்கிறீர்கள். John exclaimed the Pharisees and Sadducees as generation of vipers. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். See, the answer gives in verses 8. Bring forth therefore fruits need for repentance. தேவனுடைய பிரமாணங்களை போதிக்கிற நீங்கள், தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை தேவனுக்கு இணையாய் வழி நடத்துவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை முதலாவது நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை கண்டித்துணர்த்தி பேசுகிறார். John said to Pharisees and Sadducees that you are doing the words of Lord, you are giving the words of Lord, but your fruit is not according to the repentance. Hallelujah. Hallelujah. ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். The people were ready to get baptized by John. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். They confessed their sin. ஆனால் ஊழியக்காரர்களும் அதே இடத்திலே ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். See, but the persons who are saying that they are working for God also ready to get baptized by John. ஆனால் தேவனுடைய வார்த்தை கடந்து போகிறது ஊழியக்காரர்களுக்கு. But the word of Lord was given to the persons who have said that they are doing the work of Lord. விரியன் பாம்பு குட்டிகளாய் இருக்கிறீர்கள். Generation of vipers. விஷம் நிறைந்திருக்கிறீர்கள் என்று. See, generation of vipers, you are full of poison. இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை இப்படியாக சொல்லியிருப்பார். Our Lord Jesus Christ will say that ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக்கும்படிக்கு the one who turned into his generation, நீங்கள் கடலையும் சுற்றி திரிகிறீர்கள். you will round across the sea. ஆனால் அவன் உங்கள் மார்க்கத்தானான பின்பு, But once he get generated as Jesus Christ generation, உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். but you are making them as the son of the hell twice. ஏனென்றால் போதிக்கிற நீங்கள், Because the positions you are taking, the saying the words of Lord, வேதத்தை வேதமா போதித்து வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய நீங்கள், because you are in a position to say the words, and not only to say the words, not only to preach the words, but live according to them. மனுஷருடைய கற்பனைகளையும் போதகங்களாக போதிக்க தொடங்கி விட்டீர்கள். But you are not saying the words in the Bible, you are saying according to the human wish. எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லுவார். உதாரணத்துக்காக, For an example, our Lord Jesus Christ would say the word. தாயின் தகப்பனை கனம் பண்ணாதவன், See, a person who are not obeying his father and mother, கொலை செய்ய பண்ண கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது. he is turned to death. நீங்களோ But yourself, குர்பான் என்னும் ஒரு காணிக்கை கொடுத்து, as giving an offering as kurban, பின்பு அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலும், but we are not taking care of our parents, பிரச்சனை இல்லை. it's not problem. வேத பிரமாணத்தை பிரமாணமாக போதிக்க வேண்டிய நீங்கள், See, you have to say the words of the Lord as a God. அவைகளை மாற்றிவிட்டு You are changing the words of Lord. நீங்களாக ஒரு கற்பனைகளை போதிக்க தொடங்கி You விட்டீர்கள். are saying
a word according to your wish. நீங்கள் மனம் திரும்புங்கள். Just repent. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் முதலாவது கொடுங்கள். You just give the fruit according to your repentance. சத்துருக்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிற நீங்கள் முதலாவது உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். You are saying that you have to love your evil things, but you are not doing that. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி போதிக்கிற நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். You just bless who are all cursing you, but you are not doing so. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து காண்பியுங்கள். See, you are preaching that you have to pray for those who giving trouble to them, but you are not doing so. ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். You just live as simple in your spirit. சமாதானம் பண்ணுகிறவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். You just live as you are giving peace to them. ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபையாதிருங்கள் என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்தாரே. நாம் இன்றைக்கு சபையை நடத்துகிற நாம் எத்தனை பேரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ just said and taught to us that you have to bless, but how many of them are doing so? சபை மக்களை ஆசீர்வதியுங்கள். You just bless all the people in your church. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே தலைமைத்துவமாக வைத்திருக்கிறாரே. See, Lord Jesus Christ has made a church and kept all as a leader of the church to bless the people who are coming to church. அல்லேலூயா. Hallelujah. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஒரு உவமை ஆண்டவர் அங்கே ஒரு நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. In Mark chapter 11 verses from 12 to 20, an example is given to us. இயேசு கிறிஸ்து பெத்தானியாங்கிற அந்த கிராமத்திலிருந்து எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். Our Lord Jesus Christ is going towards Jerusalem from Bethania. அவர் போகும்போது அவருக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. While on his journey, he got hunger. தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். He just sees a tree at a fig tree in one place. கிளைகள் இலைகள் எல்லாம் பயங்கரமா செழித்து போயிருக்கிறது. See that fig tree was so fresh. ஆனால் இதில் போய் பார்க்கிறார், கனிகள் ஒன்றையும் காணோம். But for his disappointment, he did not find even a fruit in that fig tree. அது அந்த நாட்களிலே அப்போது கனி கொடுக்க வேண்டிய காலமும் கிடையாது. See, it was not the season that fruit must come from the tree. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒன்று சொன்னார். அந்த மரத்தை பார்த்து நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். See, on saying that, Lord Jesus Christ said that, and Jesus answered and said unto it, no man eat fruit of thee hereafter forever. And his disciples heard it. பாருங்கள், மறுநாள் Just see, the next day, அந்த வழியாக திரும்ப அதே வழியாக வருகிறார்கள். all were coming across the same land. 20ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். See, the 20 verses 20 says that, and in the morning as they passed by, they saw the fig tree dried up from the roots. கனி கொடுக்க கூடாத காலம் தான் அது. கனி கொடுக்க வேண்டிய காலம் அது அல்ல. See, that was not a season that the fruit must come from the tree. ஆனால் இயேசு அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். But Jesus is expecting a fruit from the tree. எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த இடத்துல வந்து அதை எதிர்பார்க்கிறார். See, our Lord Jesus Christ, he is everything. He created all. He is expecting a fruit from the tree. நம்மளும் அப்படிதானே. அநேக நேரத்துல கிறிஸ்துமஸ் வந்தா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. See, we are all also in the same way. When it was a Christmas, we will give fruit. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கனி கொடுக்கிற வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். See, if it is Sunday, we'll live as a tree giving fruit. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, கனி கொடுக்காத நாளில், கனி கொடுக்க வேண்டிய காலம் இல்லாத நாளில் அந்த மரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒருவனும் இடத்தில் கனி புசிக்க முடியாது. See, but Jesus Christ says that it was not a season that fruit must come from the tree, but on that season Jesus Christ is expecting fruit, and he says that hereafter this tree shall not give any fruit. கனி கொடுக்க முடியாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். The tree which does not yield a fruit will be cut off. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் In chapter Luke 13ஆம் அதிகாரம் 13, 6ஆம் வசனத்திலிருந்து 6 from 6, 9ஆம் வசனம் வரை from 6 to 9. ஒரு சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. He says one example. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி,
இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். See, Luke chapter 13 from verses 6 to 9 says that he spake also this parable. A certain man had a fig tree and planted in his vineyard, and he came and sought fruit thereon and found none. Then said he unto the dresser of his vineyard, Behold, these 3 years I come seeking fruit on this fig tree, and find none, cut it down. Why cometh it the ground? And he answered, said unto him, Lord, let it alone this year also, till I shall dig about it and drag it. And if it bear fruit, well; if not, then after that thou shalt cut it down. பாருங்கள், அந்த மனிதன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி வைத்து 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷமாய் தேடிக்கொண்டு வருகிறான் இதை கனியை. See, that dresser in the vineyard, he planted a fig tree in the vineyard, and he's searching for a fruit for 3 years. 3 வருஷம் அதில் கனியை காணோம். 3 years he didn't find a fruit. அந்த தோட்டத்து வேலைக்காரனை பார்த்து அந்த திராட்சை தோட்டக்காரன் சொல்கிறான், அந்த மரத்தை வெட்டி போட்டுரு. The owner says that please cut the fig tree, because it does not yield any fruit for 3 years. இது இருந்து ஏன் நிலத்தை வீணாக்கி எடுத்துட்டு இருக்குது இடத்தை? This tree is spoiling the land because it's not yielding any fruit for the past 3 years. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க எத்தனை வருஷம் ஆயிட்டீங்க? எத்தனை வருஷமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? You just have a responsibility in you. How many years you're taking up your Lord Jesus Christ and living for Him? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் உண்டா? You just recognize yourself whether you're having the fruit of the Holy Spirit. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லி எபேசு சபைக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறார். See, the apostle Paul says that for the fruit of the Spirit is in all goodness and righteousness and truth. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் எவ்வளவாய் அந்த நற்குணத்திலே வளர்ந்திருக்கிறோம். See, we have to recognize ourselves that we are purified by Lord Jesus Christ's blood, but are we living according to the righteousness and goodness of the Holy Spirit? நீதி உள்ள தேவன், நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. நாம் எவ்வளவாய் நீதியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? Are we in a situation that we are all truly following the righteousness of God? அநியாயம் செய்து பாடுபடுவதற்கல்ல, நன்மை செய்து நீதி செய்து பாடுபடுவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். See, the Lord has called each one of us to take his cross to according to his righteousness. நற்குணம், நீதி, உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? See, the good things, the goodness and righteousness are all found in us. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நம்மகிட்ட இருக்கிறதா? See, we have to recognize whether the fruit of Lord is in us, that is love, peace, everything is in us. நமக்கு எதிராக பேசுறவங்க நம்மளால மன்னிக்க முடிகிறதா? Are we forgiving the persons who are hurting us? ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் கூட போன்னு சொல்லி உங்களை பலப்படுத்தி பேசின இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது உண்டா? நாம் Are we really giving obedience to Lord Jesus Christ by keeping his words in us? நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். We have to recognize ourselves. நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி உண்டா என்று சோதித்து பார்ப்போம். We have to recognize ourselves whether the God expecting fruit is in us. இல்லை, இலைகள் மட்டும்தான் இருக்கிறதா? We have to realize that whether we are having only leaves in us. தாளந்துகள் மட்டும்தான் இருக்கிறதா? We are having only talent in us. தாளந்துகள் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. See, the talent will not take up you to the heaven. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். Our Lord Jesus Christ says that the tree which does not yield a fruit will be cut down and put it into fire. இந்த வருஷம் உங்களுக்கு 1 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். See, this year Lord is giving you another new year.
3 வருஷம் இதிலே கனியை காணவில்லை. See, for the past 3 years, இப்பொழுது வெட்டி போடக்கூடிய நேரம் வந்து விட்டது. see, for the past 3 years, we are not. ஆனால் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஒரே ஒரு வருஷம், See, for the past 3 years, we are not finding a fruit in a fig tree, but our Lord Jesus Christ is talking to the Heavenly Father for you. Please, Lord, this 1 year. இந்த ஒரு வருஷம் தருண கொடுங்க தகப்பனே என்று சொல்லி Our Lord Jesus Christ is giving, pardoning to our Heavenly Father. Please, Father, give me 1 year. நான் இந்த வசனத்தை இன்னும் நான் உள்ளத்தின் ஆழத்திலே போடுகிறேன். See, I'm giving these words for your heart. கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் ஏற்றதா இருக்கிற என்னுடைய உபதேசங்களை இன்னும் நான் கொஞ்சம் சற்று அதிகமாகவே கடினமாய் என்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக விதைக்கிறேன். See, our Lord Jesus Christ is saying that I'm giving the words so hard to the people. மனம் திரும்புவார்கள், Please get repentant. கண்ணி கொடுப்பார்கள், Please get live a life to be fruitful. இல்லாவிட்டால் Otherwise, வெட்டி போட்டுடலாம். cut it down. முடிவு நிச்சயமா உண்டு. See, there is a end. நாம் நினைத்து விட்டோம் எப்பொழுதுமே ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி. இல்லை, முடிவுன்னு ஒன்று இருக்குது. See, we are thinking that always our Lord Jesus Christ will pardon us. நம்ம நாமே வஞ்சித்து விடக்கூடாது. We should not be in a situation that we are so true. கொடுக்கப்பட்டிருக்க கிருபை இழந்து விடக்கூடாது. We should not leave our grace. கிருபையின் ஆவியை நிந்தித்து விடாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகளால், உங்கள் சுயத்துக்காக, உங்களுடைய ஜென்ம சுபாவத்துக்காக, உங்களுடைய மனுஷ சுபாவத்தை திருப்திப்படுத்துவதற்காக ஆவிக்குரியவங்களை தூர ஒதுக்கிவிட்டு உங்களை திருப்திப்படுத்துவதற்காக இடம் கொடுத்து விடாதீர்கள். Please realize that don't live for your own. You just live according to the words of Lord Jesus Christ. திரும்ப திரும்ப சிலுவையில் அவரை அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறது போல வாழ்ந்து விடாதீர்கள். Please don't let him again to lie in the cross. வெட்டி போடக்கூடிய காலமாக மாறிவிடும். Please, it will be as cut down days. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Please give fruit according to your repentance. உங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ளதாக மாற்றுங்கள். You just live as an example. வார்த்தையில, நடக்கையில, பேச்சில, ஆவியில, அன்புல, கற்புல ஒரு முன்மாதிரியா வாழுங்கள். You must be as an example for all through your life. தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய சபையில் இருக்கிறவர்களை சீடர்களாக உருவாக்குங்கள். See, those who are as the leader in the church, please make your people as disciples of him. கண்ணி கொடுக்கிறவர்களாக அவர்களை உருவாக்க கற்றுக் கொடுங்கள். You just mold them to give a fruit for Lord Jesus Christ. நீங்களும் கனி கொடுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்துமாக்களும் கனி கொடுக்கிறவர்களாக மாறும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். You being the leader, first give fruit and make all the peoples in the church as disciples of him and give fruit to God, Lord Jesus Christ. இதைத்தான் யோவான் சொன்னார் பரிசேயர் சதுசேயரை பார்த்து. These are the words given by John to Pharisees and Sadducees. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? See, you must be the children of Lord Jesus Christ. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். You must give the fruit according to your repentance. ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லி மாரடித்துக் கொண்டு கனியற்றவர்களாய் இருந்து விடாதீர்கள். We should not say that we are the generation of Abraham, but if we are not giving fruitful life, we are not living a fruitful life, it is useless. ஆண்டவர் கல்லுகளை கூட பிள்ளைகளா மாற்றுறதுக்கு போதுமானவர். Our Lord Jesus Christ can change a stone into a child. கல்லை கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எச்சரிக்கிறார். கடின இருதயம் மூலமா. Our Lord Jesus Christ is giving us a command that you are living as a stone. மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. Just give repentance. உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க. You just realize your life. உங்களை போல மற்றவங்களை நேசிக்க முடிகிறதா யோசித்து பாருங்க. You just realize whether you can love as you others as yourself. நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. You just think whether you are giving peace to all. நீங்க சாந்த குணமுள்ளவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. You just think that you are living as a peaceful life. இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா வாழ முடியுதான்னு யோசித்து பாருங்க. You just recognize that your heart is purified one. அப்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். We can just see according to Lord Jesus Christ. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். We can see a Lord Jesus Christ. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து ஒப்பு கொடுங்கள். You just recognize your life and look at Lord Jesus Christ's face.
உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்னும் ஒரே ஒரு தருணம் இருக்கிறது. Lord is giving you only one chance. என் நிலையில் நீ விழுந்தாய் என்பதை யோசித்து பார்த்து மனம் திரும்பு. Lord Jesus Christ is commanding us, you just repent where you have fallen down. இல்லை என்றால் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லி, Otherwise I will let your lamp from your place. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக உங்களோடு பேசிக் Lord கொண்டிருக்கிறார். Jesus Christ is commanding you. இனியும் காலம் செல்லாது. Hereafter no days will come off. இனியும் காலம் செல்லாது. Hereafter no days will come off. ஆண்டவரே என்னை தருகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். You just say that, Lord Jesus Christ, I'm giving myself to you. இத்தனை வருஷங்களை நான் விருதாவாக்கி விட்டேன் ஆண்டவரே. I wasted all my days, my Lord Jesus Christ. நான் வெளி தோற்றத்தில் நடித்து விட்டேன் ஆண்டவரே. I am acting according to everyone. உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்து பார்க்கிற தகப்பன் உண்டு என்கிறதை மறந்து விட்டேன் ஆண்டவரே. You are the one, you are seeing my heart. அநேக நேரம் தெரிந்திருந்தும் வீம்புக்கு தவறாக வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. I was made by a call, but I was doing wrong. கனி கொடுக்க மறுதலித்து விட்டேன் ஆண்டவரே. See, I didn't give fruit, my Lord. என்னை மன்னியும். Please forgive me. என்னை உருவாக்கும். Please make me, mold me. என்னை அர்ப்பணிக்கிறேன். I'm giving myself, my Lord. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, சுயம் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஒப்பு கொடுத்து பாடுமா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, என் தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், என்னை முற்றிலும்
எரித்து விடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அன்பு தகப்பனே, அந்த நேரத்தில் நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஐயா. நாங்கள் கனியுள்ளவர்களாக மாறும்படிக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. My loving dog, Jesus Christ, we are praying for all of them. Please mold us as we are to give fruit for you, Lord Jesus Christ. உம்மை போல எங்களை உருவாக்கிவிடும். Please make us as you. உம்முடைய சாயல் எங்களை வெளிப்படட்டும் அப்பா. Please, we have to be as example for you. உம்முடைய ரூபம் எங்களில் வெளிப்படுத்தப்படட்டும். See, people have to see us as you. ஜென்ம சுபாவங்கள்லாம் விலகி விடட்டும். Our early born characters must get it from us. அதை மேற்கொள்ளத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் எங்களை மூடட்டும். Please give me the whole thing from our Holy Spirit. எல்லாவற்றிலும் போல நாங்கள் ஜெயித்து நிற்கட்டும் ஐயா. Please, we have to get us victory because of you. உமக்கென்று சொல்லி நாங்கள் நற்கனி கொடுக்கட்டும். We have to be a fruitful life. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்குமே. See, a good tree gives always a good fruit. உம்மோடு ஒட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. We are being attached with you, my Lord. நாங்கள் நல்ல கனி கொடுக்கட்டும். We must give a good fruit. எங்களை ஏற்றுக்கொள்ளும். Please take us, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. my loving Lord. ஆமென். Amen. God bless you. God bless you. கனி கொடுங்கள், ஜீவ கிரீடம் பெறுங்கள். You just live a fruitful life and get a crown from Lord Jesus Christ. ஆமென். Amen.